நாளை மறுநாள் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இதை பற்றின மேலும் விவரங்கள் பகிரலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாயுத்தி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மகாராஷ்டிரத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்பதற்கான கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் திங்கட்கிழமை அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற தகவலை பாஜக தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தற்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் ஏறக்குறைய 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கின்றது தனிப்பெரும் கட்சியாக. எனவே பாஜகவிற்கே முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பது தற்போது கூறப்படுகின்றது. அதே நேரம் சிவசேனையினுடைய ஏக்நாத் ஷிண்டே பிரிவினர் 60க்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் பிரிவினர் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அவர்களும் 30க்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்பாக யார் முதலமைச்சர் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மகாயுத்தி கூட்டணி வெளியிடவில்லை. எனவே தேர்தலுக்கு பிறகுதான் யார் முதலமைச்சர் என்பதை அறிவிப்போம் என்று அவர்கள் சொல்லி தேர்தலை சந்தித்திருந்த நிலையில் தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவாகி இருப்பதன் காரணமாக தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் மகாராஷ்டிரத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்ற தகவல் தற்போது தெரிய வருகின்றது. இதற்கான ஆலோசனை கூட்டமாக வரும் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் மூலமாக அடுத்த முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் மற்றும் 126 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக 223 தொகுதிகளில் அந்த மகாயுத்தி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றது. தற்போது அவர்கள் நாளை மறுநாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருப்பதன் மூலமாக மராட்டியத்திற்கான அடுத்த முதலமைச்சர் பாஜகவில் இருந்துதான் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே அணியை சார்ந்தவர்கள் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலை இந்த கூட்டணி ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தான் எதிர்கொண்டிருக்கின்றது. எனவே ஷிண்டே தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து வந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய பாஜக மீண்டும் ஒரு முறை தன்னுடைய நேரடி ஆட்சியை மராட்டியத்தில் பதிவு செய்யும் என்று தெரிய வந்திருக்கின்றது. நாளை மறுநாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மும்பையில் நடைபெற்று தேவேந்திர பட்னாவிஸ் உட்பட முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களில் இருந்து ஒருவர் முதலமைச்சராக பாஜகவின் நேரடி ஆட்சியில் மகாராஷ்டிரா மாநிலம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.